ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வந்து தரங்கம்பாடிங்க. நாங்கள் தரங்கம்பாடி பீச் போயிருந்தோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் சுற்றி தரங்கம்பாடி பீச் தான். இங்கே தரங்கம்பாடி கோட்டை இருக்குது. ஆனால் உள்ளே போய் பார்க்கலான்னு போனால் ரொம்ப வெயில் டைம், வேலை நடக்குதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணலை. இதுதான் அந்த தரங்கம்பாடி கோட்டை. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்களால் உள்ளே போயிட்டு பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் அதை சுற்றி உள்ள இடத்தெல்லாம் பார்த்தோம். ரொம்ப அழகுங்க. இங்கே பாருங்கள், அப்போ உள்ள அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டின அந்த பாலம்லாம் உடஞ்சிட்டு கொஞ்சம் சேதமாகி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை சுற்றி நிறைய செடிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே வீடியோவாக ஷூட் பண்ணோம். அப்புறம் போட்டிங் போனோம், ஆனால் அதை ஷூட் பண்ண முடியலை. இங்கே தாங்க இந்த சாமி இருக்காங்க. இந்த சாமியோட பேர் வந்து மாசிலாமணி கோயில் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த சாமி தான். இந்த கடலோட பீச் கடலோட அலையில் கூட அந்த காற்றுல இங்கே இருக்க விளக்கு அணையவே அணையாதான். இங்கே பாருங்கள், பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. அதை ஒட்டியே தான். அது பக்கத்தில் உள்ள பிளேஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அங்கேயே அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நிறைய அங்கே போட்டெல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்து சுற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பக்கத்தில் யாராவது தரங்கம்பாடி சைடில் இருந்தீங்கன்னா போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பிளேஸுங்க. எவ்வளோ அழகு பாருங்கங்க. ஒரே ஜாலியாக இருந்துங்க. வெய்ய நேரத்தில் எல்லோரும் ஒரே ஆட்டம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனால் ரொம்ப சந்தோஷம். அப்படியே வர வழியும் ஷூட் பண்ணிவிட்டோம். எவ்வளோ அழகாக பாருங்கள். எங்கள் ஊர் சைடெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு தென்னை மரம், இந்த வழியெல்லாம் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.